الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை விளக்கமாக படித்து வருகிறோம், அறிந்து கொள்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 144 ஆயத்துகள் முடிந்து 145 150 வரைக்கும் உள்ள ஆயத்தின் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம். வலையின் அத்தைத்தல்லதீன ஊத்துல் கிதாப பிக்குல்லி ஆயத்தி மாதபிஉ கிப்லதக் என்ற ஆரம்பமாகும் ஆயத்திலிருந்து வல அல்லக்கும் தஹ்ததூன் என்ற ஆயத்து வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய முனாசபத், லுகத், அகராதி சம்பந்தமான விஷயங்கள், தஃப்சீர் இன்னும் இலக்கிய நயங்கள் அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்திவிட்டு இப்பொழுது வசனங்களின் பயன்களில் நுழைந்திருக்கின்றோம். இந்த 5 ஆயத்துகளுடைய பயன் என்ன, இதை கொண்டு உம்மத்திற்கு படிப்பினை என்ன, இதை கொண்டு நமக்கு அல்லாஹு தாலா எதை சொல்ல வருகிறான் என்ற விஷயங்களை எல்லாம் அறிவதுதான் இந்த வசனங்களுடைய பயன்களாக இருக்கிறது. இப்பொழுது இந்த அடிப்படையில் நாம் பாடம் 205 அடைந்திருக்கிறோம். 205வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பாடத்தை பொறுத்த வரைக்கும், அதற்குரிய தலைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது கிதாபுடைய ஆசிரியர் எந்த போங்கை பயன்படுத்துகிறாரோ அதே போங்கின் அடிப்படையில் தான் நாம் பாடத்தை நடத்துகிறோம். முதலாவது தொடர்பு முனாசபத், அடுத்ததாக அகராதி, அடுத்ததாக இறங்கிய காரணம் சபபு நுசூல், அதற்கு பிறகு தஃப்சீர், அதற்கு பிறகு அல் பலாகா இலக்கிய நயம், அதற்கு பிறகு அல் ஃபவாயித் வசனத்தின் பயன்கள். இதிலே ஒவ்வொன்றும் இந்த அடிப்படையில் நடத்தினாலும் இதிலே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திலேயும் தலைப்பு என்பது நாம் உள்ளுள்ள ஆயத்துகள், கிதாபுடைய ஆசிரியர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள், அதிலிருந்து எடுத்து இந்த தலைப்பை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்திற்கும் இல்மை மறைப்பது எளி செயலாகும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம். இல்ம் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரும் நியாமத்தாக இருக்கிறது. ஏன் அல்லாஹு தாலா இல்முடையவர்களை பல இடங்களிலே உயர்த்தி சொல்கிறான்? வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கு அந்தஸ்து இருக்கின்றது என்பதாக சொல்கிறான். அதேபோல் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவர்களா என்பதாக கேட்கிறான். இவ்வாறு இல்மை பற்றிய பல விஷயங்களை அல்லாஹு தாலா சிறப்புப்படுத்தி இல்மையும் இல்முடையவர்களையும் பலவிதமான முறையிலே அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழியின் மூலமாக பல புகழ் மாலை பாராட்டு சூடியிருக்கிறார்கள். இதுவெல்லாம் இல்முக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு. எனவே இல்மு இருப்பது என்பது பெரும் மதிப்பிற்குரிய செயல். அதே நேரத்திலே இல்மு இல்லாமல் அமல் செய்வது அடுத்த கட்டத்தை சார்ந்ததுதான். அதிலே பலகீனம் இருக்கிறது, அதிலே அமல்களின் நன்மைகள் குறைவு இருக்கிறது, பலவிதமான இடையூறுகள் இருக்கு. ஜஹாலத் என்பது மனிதனை வழிகேட்டில் கொண்டு போகக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் இல்ம் என்பது, இல்மு கிடைத்தவுடன் அதை அதன் பிரகாரம் பயன்படுத்துவதால் மிகப்பெரிய பலன் இருக்கும். ஆனால் அந்த இல்மை ஏதேனும் ஒரு புரோஜனம் இல்லாமல் போய்விடுமே என்றால், இல்மிலே பயனில்லாமல் போய்விடுமே என்றால், இல்மை கற்றிருக்கிறார் ஆனால் இல்மைப்படி அமல் செய்வதில்லை, இல்மை கற்றிருக்கிறார் இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, இல்மை மறைக்கிறார், இது போன்ற சில விஷயங்களை செய்கிறார். இல்மை மறைத்தல், இல்மை கற்றுக் கொடுக்காமல் விடுதல், இல்மின்படி அமல் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் பெரும் குற்றம். அதிலும் குறிப்பாக கித்மானுல் இல்ம்,
மன் கத்தம இல்மன், யார் ஒரு இல்மை, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மார்க்க இல்மை, உண்மையினுடைய இல்மை மறைக்கிறாரோ, அல்ஜம் அல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு நெருப்பினால் கடிவாளம் இடுவான் என்பதாக வருகிறது. எனவே இல்மை மறைப்பது மாபெரிய குற்றம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அது ஒரு கேவலமான, ஒரு இழிவான செயலாக இருக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பாருங்கள், உள்ளே செல்வோம். அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சென்ற பாடத்திலே இலக்கியம் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம். அதில் இலக்கியத்தினுடைய 3 வகை நாம் பார்த்து விட்டோம். 4வது ஒன்றே ஒன்று மட்டும் பாக்கியாக இருந்தது. அதை இங்கு நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துவிட்டு இந்த ஆயத்துகளுடைய பலன்கள் சம்பந்தமாக பார்ப்போம். கமா யாரிஃபூன அபுனா ஆகும், அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை அறிவதை போன்று அறிந்திருந்தார்கள். கமா யாரிஃபூன அபுனா ஆகும். ஃபீஹி தஷ்பீஹுன், இதில் தஷ்பீஹ் இருக்கிறது, ஒப்புமை இருக்கிறது. தஷ்பீஹ் என்றாலே பொதுவா தஷ்பீஹ் எப்படி? முர்சலுன் முஃபஸ்ஸலுன், முர்சலான முஃபஸ்ஸலான தஃப்சீர் இருக்கு. தஷ்பீஹ் என்ன இருக்குது? முர்சல் முஃபஸ்ஸல் என்ற தஷ்பீஹ் இங்கு இருக்கிறது. ஐ யாரிஃபூன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அறிகிறார்கள், அறிவார்கள். எப்படி? மாரிஃபத்தன் வாலிஹத்தன், விளக்கமான, அதாவது தெளிவான முறையில், தெளிவான அறிவை கொண்டு தெளிவான முறையில் விளங்குவார்கள். கமாரிஃபத்தி அபுனாயிம், அவர்களுடைய குழந்தைகளை அறிவதை போன்று. அல்லதீன மின் அஸ்லாபிஹிம், அவர்களுடைய விழாப்புறங்களிலிருந்து, அவர்களிலிருந்தே பிறந்த குழந்தைகளை எவ்வாறு அவர்கள் அறிவார்களோ அந்த அறிவை போன்று, அதே போன்று தெளிவான முறையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவான முறையில் அறிவார்கள் என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தஷ்பீஹை கொண்டு வந்திருக்குது. தஷ்பீஹை பொறுத்த வரைக்கும் தஷ்பீஹில் பல வகை இருக்கிறது. தஷ்பீஹில் பல வகை. தஷ்பீஹ் என்றாலே ஒரு 4 விஷயம் அதில் வரும். முதல்ல முஷப்பஹ் என்பது வரும். அல் முஷப்பஹ், சரி. 2வது முஷப்பஹ் பிஹி. 3வது வஜ்ஹு தஷ்பீஹ், தஷ்பீஹுடைய காரணம் என்ன. 4வது அதாத்து ஷிபஹ், தஷ்பீஹ் செய்யக்கூடிய அந்த வார்த்தை, எழுத்து, ஹர்ஃபுக்கு சொல்றது. சரி, இந்த இடத்துல தஷ்பீஹ் முர்சல் என்பதாக வந்திருக்கு, முர்சல் முஃபஸ்ஸல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தஷ்பீஹ் முர்சல்னா முதல்ல என்ன? தஷ்பீஹ் முர்சல்னா அதில் அதாத்து தஷ்பீஹ் கூறப்பட்டிருக்கும். அதாத்து தஷ்பீஹ்னா அது உதாரணமாக கமா அப்படின்னு வருது இல்லை, கமா, அந்த கா, அது அதாத்து தஷ்பீஹ், கமா அப்படிங்கிற வார்த்தை, கா அப்படிங்கிற வார்த்தை கூறப்பட்டிருக்கும் அதில். ஆனால் ஒரு தஷ்பீன்னு எடுத்துட்டாலே முஷப்பஹும் முஷப்பஹ் பிஹியும், ஒப்பு செய்யப்பட்டதும், அதாவது எதை கொண்டு ஒப்பிடப்பட்டதோ அதுவும் ஒப்பிடப்பட்டதும் தான் அடிப்படையான தஷ்பீஹை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான 2 புனியாத் தூண்களாக இருக்கு. இருந்தாலும் சில நேரங்களில் வஜ்ஹு ஷிபஹ் என்ன செய்யப்படும்? போக்கப்படும் சாத்தியம் இருக்கு. அல்லது அதாத்து ஷிபஹ் என்ன செய்யப்படும்? போக்கப்படும். சரி, வஜ்ஹு ஷிபஹ்ங்கிறது எதை கொண்டு ஒப்பிட, உதாரணம் வீரத்தில், இல்லை வளர்த்தியில், கொடைத்தன்மையில் எதில் ஒப்பிடுகிறோமோ அதுக்கு தான் வஜ்ஹு ஷிபஹ் என்பதாக சொல்லுவாங்க. அதாத்து ஷிபஹ் என்பது, தஷ்பீஹ் என்பது ஒப்புமைக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து, உதாரணமாக கா, இந்த மாதிரி வார்த்தைகள். சரி, இப்போ அதாத்து ஷிபஹ் உறுதியாயிடுச்சுன்னு சொன்னாங்க, இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தஷ்பீஹ் தான் தஷ்பீஹ் முர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தஷ்பீஹில் அதாத்து ஷிபஹ் தெளிவாக வெளிப்படையாக வந்துவிட்டால் அதுக்கு தஷ்பீஹுல் முர்சல் என்பதாக சொல்லுவாங்க. சரி, இந்த தஷ்பீஹ், அதாவது தஷ்பீஹ் இருக்குது, இந்த தஷ்பீஹுடைய அதாத் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் முஷப்பஹுக்கும் முஷப்பஹ் பிஹிக்கும் மத்தியில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அதனால தான் அதுக்கு பேரே என்னது? தஷ்பீஹ் முர்சல் என்பதாக சொல்லப்படுது. ஏன்? அது கொண்டு எனது தொடர்பு ஏற்படுத்துறதுனால. உதாரணமாக என்னது? அதாவது அல்லதீன ஆத்தினாஹும் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும் சொல்லி ஒரு தொடர்பு ஏற்படுத்துது அல்லவா? அதனால தான் என்னது அதுக்கு தஷ்பீஹ் முர்சல் என்பதாக சொல்லப்படுது. தஷ்பீஹ்
முர்சல் என்பதாக சொல்லப்படுது. சரி, அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. தஷ்பீ, அதாவது தஷ்பீ முர்சலுக்கு பல உதாரணங்கள் சொல்லப்படுது. சரி, தஷ்பீ முர்சலுக்கு சொல்லும் போதோ அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் இருக்குது. மசலு கலிமத்தின் ஹபீசத்தின் கஷஜரத்தின் ஹபீசத்தின், அல் கலிமத்துல் ஹபீசா அப்படிங்கிறது முஷப்பஹு. அல் கலிமத்துல் ஹபீசாங்கிறது முஷப்பஹு. அஷஜரத்துல் ஹபீசா அதாவது கெட்ட வார்த்தை என்பது இந்த இடத்துல ஒப்பிடப்பட்டதாக இருக்கு. எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்குது? முஷப்பஹ பிஹி எது அப்படின்னா அஷஜரத்துல் ஹபீசா, கெட்ட மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. எது அதாத்து ஷிபு எது அப்படின்னு சொன்னா காஃப் க ஷஜரத்தின். சரி, எதை வச்சு ஒப்பிடப்பட்டிருக்கு? எதை வைத்து ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா காஃபை வைத்து ஒப்பிடப்பட்டிருக்கு. காஃபை வச்சு ஒப்பிடப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த இடத்துல இது முர்சலுடைய வகையை சொல்லலாம். ஆனா முர்சலே முஃபஸ்ஸல் ஆகுமானா ஆகாது. முர்சலே முஃபஸ்ஸலுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு கவிதை, கசூருன் கொசூருன் கல் கவாகிபி லாமிஆத்துன் யகதுன, அதாவது குசூருன் கோட்டைகள், கல் கவாகிபு அதாவது நட்சத்திரங்களை போன்று, லாமிஆத்தின் மின்னக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல குசூர் அப்படிங்கிற வார்த்தை, குசூருங்கிற வார்த்தை முஷப்பஹ் ஒப்பிடப்பட்டது, கோட்டைகளை தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. எதை கொண்டு? கவாகிப், கவாகிப்ங்கிறது அதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு. கவாகிப் அப்படிங்கிறது வந்து முஷப்பஹ் பிஹி, முஷப்பஹ் பிஹி அதை கொண்டு தான் ஒப்பிடப்பட்டிருக்கு. சரி, அல் காஃப், காஃப்ங்கிற வார்த்தை என்னது? காஃப் வந்து ஒப்பீடு செய்யக்கூடிய ஹர்ஃப், அதாத்துல் அதாத்து ஷிபு என்பதாக சொல்றோம். சரி, இப்போ இங்க வந்து முஷப்பஹ் வந்துருச்சு, முஷப்பஹ் பிஹி வந்துருச்சு, அதாத்து ஷிபு வந்துருச்சு. வஜீஹ் ஷிபு இருக்குதா அப்படின்னா லாமியாத், மின்னக்கூடாது. லம்ஆன் மின்னுதல்ல ஒப்பிட்டு இருக்குது. மின்னுதல்ல எப்படி இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு இருக்குது. இப்போ ஹாத்திம், ஹாத்திம் தாய் சொல்றோம். ஹாத்திமுன் கல் பஹரிஃபில் கரமி, கொடையிலே ஹாத்திம் தாயை போன்று அப்படின்னு சொல்றோம். இப்போ ஹாத்திம்ங்கிறது முஷப்பஹ், பஹர் கடலை போன்று, முஷப்பஹ் பிஹி காஃப் ஒப்பீடு செய்யப்பட்டு, கரம் சங்கை கொடை. இது அப்போ எதில் வந்து முஷப்பஹ் கூறப்பட்டிருக்குது, முஷப்பஹ் பிஹியும் கூறப்பட்டிருக்குது, அதாத்து ஷிபுவும் கூறப்பட்டிருக்குது, வஜீஹ் ஷிபுவும் கூறப்பட்டால் அது முர்சல் முஃபஸ்ஸல் என்பதாக சொல்லுவாங்க. அதுதான் முர்சல் முஃபஸ்ஸல். உதாரணமா அல்லதீன ஆத்தை நாகுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன் அப்னாஹும். அல்லதீன எப்படிப்பட்டவர்கள்? ஆத்தை நாகுமுல் கிதாப வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், யாரிஃபூனஹு அதை அறிகிறார்கள், எப்படி? தன்னுடைய குழந்தைகளை அறிவதை போன்றும். அப்ப இங்க வந்து அல் முஷப்பஹ் எது அப்படின்னா யாரிஃபூனஹு, அதாவது இந்த இடத்துல அதாத்து ஷிபு வெளிப்பட்டு கமா அப்படின்னு சொல்லிட்டு க அப்படிங்கிறது அதாத்து ஷிபு வந்திருக்கு. வஜீஹ் தஷ்பீ என்னது? அதாத்து ஷிபு வந்திருக்கு. வஜீஹ் தஷ்பீ எடுத்துக்கிட்டா மாரிஃபத் அறிதல், அறிவதுங்கிறது. அப்போ வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷப்பஹ் ஒப்பிடப்பட்டவங்க எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்காங்க? குழந்தைகளை கொண்டு, அபுனாங்கிறது. அப்போ இந்த நாலுமே இங்கே தெளிவாக வர்றதுனால தான் இது தஷ்பீஹே முர்சலுன் முஃபஸ்ஸலுன் என்பதாக சொல்லப்படுது. சரி, அடுத்ததாக அல் ஃபவாயித் என்று எடுத்துக்கொண்டால் பயன்கள் அல் ஊலா, முதலாவது என்ன? ருவிய அண்ணா உமர் இப்னு ஹத்தாப் காலலி அப்துல்லா இப்னு சலாம், உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கப்படுகிறது. உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அறிவிக்கப்படுது. அவங்க அப்துல்லா இப்னு சலாமுக்கு சொல்றாங்க, கேட்குறாங்க, தாரிஃபு முஹம்மதன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா, அறிந்தீர்களா?
கமா தாரிஃப் வலதக், உங்கள் குழந்தைகளை அறிந்ததை போன்று. ஆல ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அக்சர், இன்னும் நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அதிகமாகவே நபி அறிந்திருக்கிறேன். நஸலல் அமீன் மினஸ்ஸமா, வானத்திலிருந்து அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. அலல் அமீனி ஃபில் அர்தி, வானத்திலிருந்து நம்பிக்கையாளரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமியில நம்பிக்கையாளரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்குகிறார். பிநியாத்திஹி, அவங்களுடைய புகழை கொண்டு. ஃபஅரஃப்துஹு, நான் அவர்களை அறிந்து கொண்டேன். வலஸ்து அஷுக்கு ஃபீஹி, நான் எந்த சந்தேகம் கொள்ளவில்லை. அன்னஹு நபியுன், அவர்கள் நபி என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு ஏற்படவும் இல்லை, கொள்ளவும் இல்லை. அம்மா வலதி, என்னுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களே, ஃபலாதிரி மாக்கானவின் உம்மிஹி ஃபல அல்லஹா ஹானத், ஃபலாதிரி, எனக்கு தெரியல, மாக்கானவின் உம்மிஹி, அது அவங்களுடைய தாயின் பொறுத்திருந்து இருந்தது தான். ஆனால் ஃபல அல்லஹா ஹானத், அந்த பெண்மணி கூட என்ன செய்திருக்கலாம், மோசடி செய்திருக்கலாம். அந்த பெண் கூட மோசடி செய்திருக்கலாம், தவறான வேலையில் ஈடுபட்டிருக்கலாம், அதன் மூலம் அந்த குழந்தை ஏற்பட்டிருக்கலாம். நான் என்னுடைய குழந்தை கூட என் குழந்தையாங்கிறத நான் உறுதியாக நம்பலை, என்னால் அறிய முடியல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை, பிசகர எந்தவித சந்தேகம் இல்லாமல் முழுமையாக நான் நம்புகிறேன் என்பதாக அந்த சஹாபி அவர்கள் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஃபகப்பல உமர் ரஸஹு, இந்த விஷயத்தை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலையில் முத்தமிடுகிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என் குழந்தைய கூட நான் நம்பாம போயிடலாம், என் குழந்தைய கூட மோசடி செய்யலாம், என் மனைவி மோசடி செய்திருக்கலாம். ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் எனக்கு அதுதான் இன்னொரு ரிவாயத்தில் வருது, நான் என் குழந்தைகளை விட அதிகமாக என்ன செஞ்சேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறிந்து கொண்டேன் என்பதாக சொன்னார். அத்தானியா, இரண்டாவது, தவஜ்ஜுஹுல் வஈதி அலல் உலமாய் அஷத்து மின் தவஜ்ஜுஹிஹி அலா கைரிஹிம். எச்சரிக்கை, கண்டிப்பு என்பது முன்னோக்குதல், கண்டிப்பின் முன்னோக்குதல் என்பது அலல் உலமா, உலமாவின் பக்கம் அதிகமாக இருக்கிறது. உலமாவின் மீது எச்சரிக்கை என்பது முன்னோக்குகிறது. அஷத்து, மிக கடுமையானதாக. மின் தவஜ்ஜுஹிஹி, அது முன்னோக்குவதை விட அலா கைரிஹிம், அவர்கள் அல்லாதவர்களின் பக்கம் அது முன்னோக்குவதை காட்டிலும் மிக கடுமையான முறையிலே உலமாக்களின் பக்கம் அந்த எச்சரிக்கை என்பது முன்னோக்குகிறது. அப்போ எச்சரிக்கையின் முன்னோக்குதல் என்பது உலமாக்களின் மீது அதிகமாக இருக்கிறது. உலமாக்களின் மீது எச்சரிக்கை, கண்டிப்பின் முன்னோக்குதல் என்பது மிக கடுமையாக இருக்கிறது, அவர்கள் அல்லாதவர்களின் மீது அதன் முன்னோக்குதலை விட. மற்ற ஜனங்களின் மீது முன்னோக்குதலை விட, மற்ற ஜனங்களின் மீது கண்டிப்பு என்பது இருப்பதை விட மிக அதிகமாக உலமாக்களின் பக்கம் அந்த கண்டிப்பு என்பது முன்னோக்கி கொண்டிருக்கிறது, முன்னோக்குகிறது. ஏன் அப்படின்னா வலிஹாதா, இதனாலதான் சாதல்லாஹு, அல்லாஹ் அதிகப்படுத்தியிருக்கிறான், ஃபி தம்மி அஹ்லில் கிதாபி, அஹ்லு கிதாபை கேவலப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் அதிகப்படுத்தி கூறியிருக்கிறான். பி கௌலிஹி, அப்படி சொல்ல, வஹும் யஅலமூன் அல்லதீன ஆத்தினாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும் வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லயக்துமுல் ஹக்க வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்த நிலையில், அப்போ அறிஞ்சவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அப்போ அவங்களுடைய உலமாக்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றுகிறார்கள். உலமாக்கள் ஏமாற்றுவது இருக்குது, அது அல்லாதவர்கள் ஏமாற்றுவதை விட மிக கடுமையான ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வலிஹாதா ஸாதல்லாஹு ஃபீ தம்மி அஹ்லில் கிதாபி கௌலிஹி வஹும் யஅலமூன். வஹும் யஅலமூன்ங்கிற வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழிவை, ஒரு கேவலத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, மறைக்கிறார்கள், தெரிந்து கொண்டே அதை பித்தலாட்டம் செய்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறான். ஃபைன்னஹு லைஸல் முர்தகிபு தம்பன் அன் ஜஹலின், அறியாமை காரணமாக, தெரியாமல் ஒரு பாவத்தை ஒருவன் செய்பவன் என்பது இல்லை. கமன் எர்தகிபுஹு அன் இல்மின், தெரிந்து கொண்டே ஒரு தவறை, ஒரு பாவத்தை செய்தவனை விட அறியாமல், அதாவது தெரியாமல் ஒருவன் பாவத்தை செய்கிறானே, அவனுடைய பாவம் என்பது பாவியாக இல்லை. லைசல் முர்தகிபு தம்பன் அன் ஜஹலின், அறியாமல் தெரியாமல் பாவம் செய்த பாவி பாவி என்பவன் இல்லை.
கமை எர்த்தகிபு அன் இல்மின், தெரிந்து கொண்டே ஒருவன் பாவத்தில் ஈடுபடுகிறானே அந்த பாவியை போன்று, அந்த பாவம் செய்யக்கூடியவனை போன்று தெரியாமல் செய்யக்கூடியவன் வந்து தெரியாமல் செய்யக்கூடிய தெரியாமல் ஒருவன் பாவம் செய்யக்கூடியவன் இல்லை. அப்ப தெரிந்து செய்வதை விட தெரியாமல் செய்வதை விட தெரிந்து செய்வது, தெரியாமல் ஒருவன் பாவம் செய்வதை விட தெரிந்து பாவம் செய்வது மிகவும் மோசமானதாக, கண்டிக்கத்தக்கதாக, எச்சரிக்கைக்குரியதாக இருக்கிறது என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். எப்படி வந்து கற்றுக்கொள்றதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம். கல்விங்கிறது பெரிய பொக்கிஷம். அது கிடைத்தது என்றால் பெரும் பாக்கியம்தான். அதே நேரத்தில் அதை வீணாக்கி விட்டோம், அதற்கு மாறு செய்தோம், சரியாக பயன்படுத்தல, துஷ்பிரயோகம் செய்தோம் என்றால் கல்லாதவர்களை விட கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல கற்றுக்கொள்றதுங்கிறது பெரிய சிரமமான விஷயம் கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு அதை பாதுகாப்பது, அதன் மீது அமல் செய்வது, அதை எத்தி வைப்பது போன்ற விஷயங்கள் செய்வது, குறிப்பாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு பாவம் செய்வது பெரும் பாவமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம். அஸ்ஸாலிசத்து, மூணாவது, தக்கரர் அம்ரு பி இஸ்திக்பால் காபத்தி சலாச மர்ராத்தி. தக்கரர் அம்ரு, இந்த விஷயம் திரும்ப திரும்ப வருகிறது. எதை சம்பந்தமா? பி இஸ்திக்பால் காபத்தி, காபாவை முன்னோக்கி தொழுக சொல்லி ஏவக்கூடிய கட்டளை மீண்டும் மீண்டும் வருகிறது. சலாச மர்ராத்தின், 3 முறை வருகிறது. 3 தடவை காபாவை முன்னோக்கி தொழக்கூடிய அந்த தொழுகையின் கட்டளை வருகிறது. 3 முறை. வல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், வல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், வல்லு வஜஹக்கும் ஷத்ரஹு லிஅல்லா யகுன், இப்படி 3 முறை வருகிறது. 3 முறை வருகிறது. இப்போ இதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. கால் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வல் ஹிக்மத்து ஃபி ஹாதா தக்ரார், இங்கு மீண்டும் மீண்டும் வருவதில் என்ன ஹிக்மத் இருக்கிறது என்றால், அன்னல் அவ்வல, முதலாவது, லிமன் ஹுவ பி மக்கச்ச, மக்காவிலே யார் தங்கி இருக்கிறாரோ மக்காவில் இருக்கக்கூடியவருக்கு முதலாவது ஆயத் பொருத்தமாக இருக்கும். வஸ்ஸானி, இரண்டாவது ஆயத், லிமன் ஹுவ பி பக்கியத்தில் அம்சார், வேறு நகரங்களிலே வேறு ஊர்களிலே இருக்கக்கூடியவருக்கு அது அம்சமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது வஸ்ஸாலிஸ், மூன்றாவது, லிமன் ஹரஜ ஃபில் அஸ்பார், பயணத்திலே பிரயாணத்திலே யார் வெளியே செல்கிறாரோ அவருக்கு இந்த 3வது விஷயம் என்பது பொதுவாக இருக்கும். அப்போ குர்துபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி 3 தடவை அல்லாஹ் மாற்றி மாற்றி இஸ்திக்பாலுக்கு பிலா விஷயத்தை சொல்றான்னு சொன்னா, அது முதலாவது மக்கால உள்ளவர்களுக்கு, இரண்டாவது மற்ற நகரங்களில் உள்ளவருக்கு, 3வது பிரயாணத்தில் இருக்கக்கூடியவருக்கு என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்லும்போது முதலாவது உள்ளது மக்காவில் இருக்கக்கூடியவருக்கு, முதலாவது மக்காவில் இருக்கக்கூடியவருக்கு, இரண்டாவது மக்காவை விட்டு காயிபா இருக்கக்கூடியவருக்கு, மக்கா விட்டு வெளியே போகிறவங்களுக்கு, 3வது மற்ற ஊர்களில் புல்தானில் இருக்கக்கூடியவர் என்பதாக சொல்கின்றார். இப்போ இந்த இடத்துல குர்துபி ரஹ்மத்துல்லாஹி கவுல், இந்த 3 பேர் தான் இதற்குள் அடங்குவார்கள் என்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஆயத்திலும் நமக்கு கிடைத்த பயன் என்ன? முதலாவது பயன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு விஷயத்தையும், அவங்க கடைசி நபி என்பதும் சரி, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எவ்வாறு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்களோ, அதே போன்று. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது கிபிலா வந்து என்னது, அவங்க 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அறிந்து கொண்டே தவறு செய்து, அறியாம தவறு செய்ததை விட அறிந்து கொண்டே தவறு செய்து பெரிய ஒரு குற்றம், தவறாக இருக்கிறது. 2வது விஷயம். 3வது என்னன்னு சொன்னா, காபாவை பின்பற்றுவது சம்பந்தமா 3 முறை சொல்லப்பட்டது எதுக்குன்னு சொன்னா, அதுல ஹிக்மத் என்ன? முதலாவது சொல்லப்பட்டது மக்கால் இருக்கக்கூடியவங்களுக்கு, 2வது சொல்லப்பட்டு மற்ற ஊர்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு, 3வது சொல்லப்பட்டது பிரயாணத்தில் வெளியேறி செல்லக்கூடியவனுக்கு. இந்த 3 விஷயங்கள் இந்த பைபிள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டது. மேலிருந்து இந்த 3 விஷயங்கள் படிப்பினை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவைகளை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இதன் மூலம் ஏற்படக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய வாழ்விலே அமல் செய்யணும். 2வது விஷயத்தை பார்த்தோம், இல்ம மறைக்கக்கூடாது, இல்ம அமல் செய்யணும். இதுவெல்லாம் நமக்கு சொல்லப்படக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. எனவே நாம் படிக்கக்கூடிய இல்மை புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. இன்னும் பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு நல்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.